ஹலோ கைஸ், நல்லோடிடிஸ் ஃபேமிலி. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 விஷயம் பண்ண போகிறோம். இங்கே வாங்க ப்ரோ, அப்படி இங்கே வாங்க. இந்த நெட் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு பாதியாக உடஞ்சிருக்கு இப்போது, சரிங்களா? ஸோ நான் என்ன நினச்சேன், இந்த கிளச் லிவரே செட்டாக மாற்றிடலான்னு நினச்சேன். பட் கிளச் லிவரே செட்டாக நான் வாங்கினாலும் எனக்கு இந்த நெட்டு வந்து தனியாக கிடைக்கல. ஐ மீன் செட்டாக அதோடு வரல, இது தனியாக தான் வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இது தனியாக வாங்கி வச்சுருக்கோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளச்சு கேபிளையும் மாற்றிட போகிறோம். ஸோ கிளச் கேபிள் இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த கேபிள் வந்து லோக்கலில் எங்கன்னா வாங்குறீங்க அப்படின்னா, ஷோரூம் இல்லாமல் லோக்கலில் வாங்குறீங்கன்னா, பழைய கிளச் கேபிளில் சீரியல் நம்பர்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு போய் வாங்குங்க. இல்லை வண்டியை கொண்டு போயிட்டிங்கன்னா அவங்க வந்து வண்டி செக் பண்ணி அவங்களே எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 220. நான் இது லோக்கலில் தான் வாங்கினேன், ஷோரூமில் வாங்கலை. 220. ஏன்னா நீங்கள் ஷோரூமில் வாங்கினாலும் அதே ரேட் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேபிள் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ ப்ளே கிளச் ஃப்ரீ ப்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, கீழே என்ஜின் கிட்ட பண்ணுறது, அதையும் வந்து இந்த மொத்தமாக ஒரே வீடியோவில் பார்த்துலாம். ஸோ இப்போ டாஸ்க்கே எங்கன்னா இந்த பாதி உடஞ்ச இதுவோ கட்டணும், அதுதான் டாஸ்க்கே. ஸோ வாங்க அதை பார்த்துருவோம். ஸோ காய்ஸ், இந்த 5mm ஆலன் கீ தான் இதுக்கு வந்து செட் ஆகும். இங்கே வாங்க. இல்லை, இது வந்து 6mm. இதோ பாருங்கள், இது 5mm கூட இல்லை. இது எத்தனை mm செக் பண்ணிட்டு நான் கீழே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பாருங்கள். ஸோ இதில் தான் இப்படி காட்டுற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த மரம் வரும் பாருங்க, அதில் அந்த இடத்துலேருந்து உடஞ்சிருக்கு. நான் புதுசும் இதையும் கம்பேர் பண்ணி காட்டுறேன் இருங்க. ஸோ கிளச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒயரை கட்டணும். ஸோ காய்ஸ், ஃபஸ்ட்டு இந்த நெட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு ஏற்ற ஸ்பேனர் என்கிட்ட இல்லை. ஸோ நான் வந்து கட்டிங் பிளேயில் பண்ணுறேன். இல்லை, இதுலேயே கனெக்ட் செட்டாக தான் பார்ப்பேன். இதிலே பார்த்துது. இது நீங்கள் பண்ணும்போது தயவு செஞ்சு என்ஜின் ஹீட்டாக இருக்கும்போது பண்ணுறாதீங்க. ஏன்னா இப்போ என்ஜின் சரியான ஹீட்டில் இருக்குது. அப்பா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கீழே தான் இதை கழட்டிக்கணும். ஸோ காய்ஸ், இந்த ஷாஃப்ட்டை இப்படி தள்ளணும். தள்ளி இந்த ஒயரை வந்து உள்ளே தள்ளி இங்கே குட்டி ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், அது வழியாக இந்த ஒயரை எடுக்கணும். ஸோ காய்ஸ், இதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கழட்டிட்டு இந்த நெட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ண ஒயர் வந்து இந்த சைடு இப்படி மூவ் ஆகிட்டே வரும். அப்போ வந்து இதை இப்படி புஷ் பண்ணி அதை இப்படி கழட்டணும், ஓகேங்களா? அப்புறம் 1 by 1 இதெல்லாம் கழட்டுருங்க. இதெல்லாம் பத்திரமா எடுத்துவீங்க. இல்லை, கழட்ட முடியல. அதோட செட்டாக வரும்போடா அதில். ஆமாம், இதோட செட்டாக தான் வருது. சரி, ஓகே. அப்போ எப்படி தான் இதை கழட்டுருதான்? ஏன்னா இது கழட்டினா தான் இப்படி வெளியே எடுக்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம கழட்டிட்டு அதை வெளியே எடுக்கலாம், கட் பண்ணுறப்போ. காய்ஸ், திரும்பியும் சொல்கிறேன், வண்டி சூடாக இருக்கும்போது பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டமாகுது. இப்படி ஃபுல்லாக எடுத்திங்கன்னா வந்துடும். அப்புறம் நட்டு, அப்புறம் கேபிளை இப்படி ரிவர்ஸில் எடுத்துருங்க. அது முன்னாடி இதை எடுக்கணும். இப்போ இது லூஸ் ஆயிடுச்சு பாருங்கள். கிளச் கேபிள்லாம் ரொம்ப மோசமாகுது பாருங்கள், எவ்வளோ ஒரு ஸ்டக்காக இருக்குது பாருங்கள். யூஸ்வலாக இப்படி நீங்கள் கிளச்சு தனியாக கழட்டி எடுக்க மாட்டீங்க. நான் இந்த நெட்டு கட்டுனால அப்படி இருக்குது. இப்போ இல்லைனா எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். இப்படி ப்ரெஸ் பண்ணி இது இப்படி கீழ்க்க எடுத்தால் வந்துடும். ஸோ இது தான் காய்ஸ், இதை பாருங்கள். இதை இப்படி வச்சுக்கணும் ஸ்ட்ரைட்டாக. இந்த இதுவுக்கு ஸ்ட்ரைட்டாக இப்படிங்க இப்படி வச்சிங்கன்னா இப்படி வந்துடும். இதுகாலம் மேஜிக் ஷோ. ஸோ ஓகே, இது பழசை எடுத்து வைங்க. சப்போஸ் எதாவது நெட்டுக்கிட்டு தேவைப்படும். ஆனால் இந்த செட்டுலேயே எல்லாமே இருக்கும், நெட்டு புஷ் எல்லாமே இருக்கும். சும்மா எடுத்து வைங்க. ஸோ காய்ஸ், சப்போஸ் இந்த இது கேபிளை கழட்டிட்டிங்கன்னா இது உள்ளே ஃபுல்லாக பட்டு செயின் க்ளீனரோ இல்லைனா இந்த WD-40 வாட் எவர் ஏதாவது ஒரு க்ளீனர் போட்டு இதை எடுத்து க்ளீன் பண்ணிக்கும். ஏன்னா இங்கே அதிகமாக அவங்க க்ரீஸ் இந்த லூப்லாம் போடுவாங்க. அது போட்டு இந்த மாதிரி இருக்கும், அதனாலையும் ஜாம் ஆகும். ஸோ இது நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. காய்ஸ், இங்கே தெரியுதா, இந்த நட்டு தான் இப்போ ஜாம் ஆகிருக்கு. இதை தான் இப்போ நம்ம கழட்டணும். இதுக்கேற்ற ஸ்பேனரும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டானுங்க. இப்போ எப்படி கரெக்டாக போகிறோமோ தெரில. இங்கே பாருங்கள், எப்படி உடஞ்சி பாதியாக ஸ்டக் ஆகிருக்கு. இந்த மாதிரி சப்போஸ் கேட்டுற மாதிரி இருந்தால் அந்த ஒயர்லாம் பார்த்துருங்க. இது சார்ஜிங் போர்ட்டில் கனெக்ட் ஆகிற ஒயர் இது.
அதெல்லாம் கட் பண்ணி விட்ற போதுங்க. இது செம்மையாக ஜாம் ஆகிக்குது, எப்படி காட்ட போகிறோமோ. இது 10 தான் பார்ப்போம். பத்துது. வாவ், நைஸ் கைஸ், ஈஸி. நீங்கள் பாருங்கள், இதிலே டூல்ஸ் இருக்குல்ல நம்ம வண்டியில் வந்தது, அதுவே கரெக்டாக இருக்குது. 8 இன்ச்சஸ், இது 8 mm, சாரி. அதிலே ஈஸியாக காட்ட முடியுது. கட்டிட்டேன்டா. இங்கே பாருங்கள் எப்படி உடஞ்சிக்குது. காட்டுறேன் காய்ஸ். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1.5 year 2 years பேக் வந்து கிளச் லிவர் வந்து எனக்கு பெண்ட் ஆயிடுச்சு கீழே சாஞ்சி. ஸோ அதை நான் லிவரை சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அவனுக்கு இதை சேஞ்ச் பண்ணாமல் விட்டுருக்கானுங்க. ஆக்சுவலாக இதை அவனுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஸோ அது பாருங்கள் எந்த அளவுக்கு உடஞ்சி. இல்லைனா அவங்க டைட் பண்ணும்போது ரொம்ப இடமா முடுக்கி டைட் பண்ணால் தான் இந்த மாதிரி உடையும். ஸோ இதோட இப்போ ஒரிஜினல் ஃபுல் இது காட்டுறேங்க. இது நீங்கள் வாங்கும்போது ஒரு கவர் ஃபுல்லாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த கவர் காட்டுறேன். இந்த கவர்லேருந்து எடுத்து கொடுப்பாங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் 10 பீஸ் இருக்கும். பட் இதில் இன்னொரு மேட்ரு என்ன இருக்குன்னா, இது 10 பீஸ் 70 rupees. அந்த கவரில் வெறும் இந்த மேலே இருக்க இந்த நெட்டு மட்டும் தான் இருக்கும். இந்த ஃபுல் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலன் கீ டைப் நெட்டு இது மட்டும் தான் இருக்கும். இந்த போல்டு வந்து நம்ம தனியாக கேட்டு வாங்கணும். ஓகேங்களா, சாரி, இந்த நெட்டு வந்து நம்ம தனியாக கேட்டு வாங்கணும். இதோட ரேட்டு வந்து தனியாக 4 ரூபா, இது ரேட்டு வந்து தனியாக 7 ரூபா. ரெண்டுமே கேட்டு வாங்கிடுங்க. இது ரெண்டுத்துக்குமே தனியாக பில்லுலாம் வர கொடுப்பாங்க. அதையும் வாங்கிட்டு வந்துடுங்க. 11 ரூபா ஆகும் மொத்தம். ஸோ இது நீங்கள் வாங்கலாமல் விட்டுட்டிங்கன்னா போடுறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் இது போடுறதே வேஸ்ட்டு. வேறு இதை மட்டும் டைட் பண்ணி கீழே டைட் பண்ணால் மட்டும் அது என்ன அடிக்கடி லூஸ் ஆகி மர போயிடும். கிளச் இஷ்யூஸ் நிறைய வரும். ஸோ ஃபஸ்ட் நம்ம கிளச்சு லிவரை போட்டு அப்புறமா கேபிள் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, கீழே ஒரு மாதிரி ஜாம் ஆகுது. ஸோ கைஸ், ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது கீழே டைட் ஆகாமல் மேலே சுற்றுது. மேலே இதை வச்சு ஆலன்கி வச்சு லாக் பண்ணிவிட்டு டைட் பண்ணுங்கள். கைஸ், இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷோரூமில் தான் கிடைக்கும். என்ன காட்டேன், இது ஆக்சுவலாக ஷோரூமில் தான் கிடைக்கும். இதுவில் லோக்கல்ஸ்லாம் கிடைக்காது. அது லோக்கல்ஸில் கிடைக்கணுன்னா ரொம்ப ஒரு ஆரி ரிலேட்டடாக நிறைய ஸ்பேர் வச்சுருக்கவங்ககிட்ட தான் கிடைக்கும். அது கூட ரேர் தான். நான் இந்த கேபிள் வாங்கினே அந்தமாதிரி ஒரு கடை தான், அங்கேயே கிடைக்கல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆர்டர் பண்ணி தான் வாங்கி தருவாங்க. அது இல்லாமல் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஷோராக பார்த்து கேட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஷோரூமில் வாங்கிக்கோங்க. இப்போது டாஸ்க் 2 கேபிள் மாட்டுறது. இதில் வந்து கேபிளை மாட்டிடுறது பிரச்சனை இல்லை. இந்த ஃப்ரீ கிளச்சுக்கு அதுக்கேற்றமே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும், அதுதான் பிரச்சனைங்க. ஓகே, சேம் கேபிள் தான். எப்படி கட்டணுமோ அதேமாதிரி ஃபஸ்ட்டு போட்டுப்போம். இந்த ஹோலில் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டைப் இப்படி இருக்கணும். ஓகேங்களா, என்ஜின் மேலேயும் படக்கூடாது, எக்ஸாஸ்ட் மேலேயும் படக்கூடாது. அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இப்போ எப்படி கட்டணுமோ அதேமாரி போட்டுக்கலாம். ஓகே, தெரியுதா கிளியரா? இது சும்மா நார்மலாக போட்டு டைட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டைட் பண்ணுறாதீங்க. போடும்போது ஈஸியாக இருக்குடா, கட்டுறது தான்டா கஷ்டமாக இருக்குது. ஓகே ஓகே, இங்கே தான் மேட்ரு. ஆமாம், அதை லூஸ் பண்ணு. அந்த நெட்டை பின்னாடியா?
இல்லை உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? ஏன் ஏற மாட்டுற? என்னங்க வெறுப்பேற்றுறாங்க? தப்பாக ஏதாவது போடுறோமா? இல்லை இல்லைடா, இப்படிதான் பண்ணும். சரி, இதில் இப்படி பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. இந்த லாக் ஆகிட்டானா? இப்போ மேட்ரு நீங்கள் இந்த டைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. அதை நான் இப்போ 1 by 1 சொல்கிறேன். ஸோ காய்ஸ், இது கீழே வந்து இப்படி குனிஞ்சுக்கோங்க. அது குனிஞ்சிங்கன்னா தான் பண்ண முடியும். இந்த இதுவும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இவன் வேற ஏன் இங்கே வந்தான்? ஓகே, ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ காய்ஸ், ஃபஸ்ட்டு இதை டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை இப்படி ரிவர்ஸில் டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஃபுல் டைட் ஆயிடுச்சு. இப்போது இதுவும் ஃபுல் டைட்டு, இதுவும் ஃபுல் டைட். ஓகேங்களா? இதை வந்து இந்த டைப்பில் டைட் பண்ணணும். இது வந்து ரிவர்ஸில் இப்படி டைட் பண்ணணும். டைட் பண்ணும்போது ஃபுல் டைட் ஆகிடும். இப்போது மேட்ரிக் கீழே. ஸோ காய்ஸ், இப்போது பார்த்தது கிளச் கேபிள் ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஓகேங்களா? இப்போது கிளச்சை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போது இதுக்கப்புறத்துலேருந்து பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா கிளச்சை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாகும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த லூஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 ஒரு 4 டைம்ஸ் இப்படி லூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் கீழே போய் அந்த நெட்டெல்லாம் லூஸ் பண்ணிக்கணும். ஸோ காய்ஸ், மேலே லூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து இதை ஃபுல்லாக இழுத்துக்கோங்க. இந்த கேபிளை இங்கே வந்து இதுக்கு மேலே ஃபுல்லாக வர முடியாது, அந்த அளவுக்கு இழுத்துக்கணும். ஓகேங்களா? இதை பாருங்க, இந்த அளவுக்கு இழுத்துட்டு அப்புறமா இந்த நெட்டை டைட் பண்ணுங்க. அப்புறம் இது இது வந்து நம்ம இழுத்து வச்ச பொசிஷனில் அப்படி நின்றுச்சு பாருங்க. இப்போ மேலே வந்து உங்களுக்கு கிளச்சு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. ஃபுல் டைட்டு. ஓகே, இப்போது அந்த சைடு வாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்க guys, சரிங்க, இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். 1 2 3. நீங்கள் வந்து இந்த 1 அடிக்கு ஒரு ஸ்கேல் ஒன்று இருக்கும், அது வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 16 மீட்டர் வந்து இருக்கணும். ஏன்னா இது நம்ம ஃபுல் கிளச் வைக்கிறோன்றதுனால அதை வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு கொஞ்சம் தெரியுன்றதுனால மைண்ட்லேயே நான் பண்ணிக்கினேன். பட் நீங்கள் அதை ஸ்கேல் வச்சு ஸ்டார்டிங்கில் பண்ணுங்கள். அப்புறம் நமக்கு ஒரு இது தெரியும். ஸோ ஃபுல் கிளச்சுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கணும். தெரியுதா? சைடில் வந்து அது பாருங்க, இவ்வளோ தான் இந்த இது இருக்கணும். இதுக்கு மேலே அமுக்குன்னா அந்த கிளச்சு தான் ஒர்க் ஆகணும். ஸோ அந்த ஃப்ரீ பிளேன்றது இவ்வளோ தான் இருக்கணும். தெரியுதுங்களா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப போகுது அப்படின்னா நீங்கள் இப்படி திருப்பி வச்சு அந்த 10 to 16 மில்லிமீட்டர் வர வரைக்கும் இது ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி இது இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நான் ப்ரெஸ் பண்ணல. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இப்போ வண்டி இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு நம்ம இந்த வயரை சேஞ்ச் பண்ணும்போது பண்ண பாருங்கள், அதே டைப்பில் டைட் பண்ணணும். இதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே மெத்தடு, இப்படி லாக் நெட்டு இது இந்த சைடு, இந்த நெட்டு வந்து ரிவர்ஸ் சைடு. ஓகே, ஸோ இப்போ கிளச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதுதான் ஃபுல் கிளச் வைக்கிற மெத்தடு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ காய்ஸ், இப்போது நம்ம பண்ணது வந்து
நான் கிளச் கேபிள் வந்து இது வரைக்கும் ரீப்ளேஸ் பண்ணது கிடையாது. பட் கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட் நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கிளச் கேபிள் ரீப்ளேஸ் பண்ணுறது அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாக தான் சேஞ்ச் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த கிளச் கேபிளை மட்டும் நீங்கள் இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஷோரூம் போகிறீங்க, இல்லை சர்வீஸ் சென்டர் போகிறீங்கன்னா அது ஒரு 100 ரூபா 150 ரூபா சார்ஜ் ஆகும். ஸோ அதை மிச்சப்படுறதுக்காக நம்ம இதை பண்ணுறோம். அவ்வளோதான். ஆல்சோ இது நீங்கள் எங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கு போகிறீங்க, எங்கன்னா பண்ணுறீங்க, இந்த கிளச் மட்டும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும், ஃப்ரீ ப்ளே அட்ஜஸ்ட் பண்ணணும், அது நம்மளே பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது ஒரு 10 to 15 minutes ஒர்க் தான். ஸோ இப்போ வண்டி வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ வண்டி வந்து நம்ம கிளச்சை ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணலாம், வண்டி இனிமேல் ஆன் ஆகாது. அப்படியே ஆன் ஆச்சுன்னா அடைக்கும் ஒரு மாதிரி வண்டி, அந்த மாதிரி ஆகலை. ஸோ ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த கியர் பிளேட் நம்ம கியர் போடும்போது ரொம்ப டடக்குன்னு இருக்கும், டைட்டாக இருக்கும். அது நம்ம ப்ராப்பராக வந்து நம்மளால் போட முடியாது. அது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சை வந்து ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணலாம், அதான் அந்த மாதிரி ஆகும். ஸோ கிளச்சை ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணோடனே நமக்கு இப்போ கியர்லாம் பக்காவாக விழுது. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்சோ இந்த மாதிரி இந்த கேபிள் இப்போ நான் காமிச்ச இந்த இஷ்யூ இந்த மாதிரி உடஞ்சிருக்கு, லூஸாக இருக்குது, இல்லை ரொம்ப இன்னும் ஆடுது, அந்த மாதிரினா அதை ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிடுங்க. கிளச்சை ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம், நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால் அது பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.